ஸோ இப்போ நம்மளுடைய கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் இந்த ப்ராஜெக்டை நம்ம எப்படி செக்யூர் பண்ணுறது ஸ்ப்ரிங் பூட் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா கடந்த பல மாதமாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுத்த ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு எல்லா பேசிக்ஸுமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஸோ அதனுடைய கோடு பார்த்தீங்கன்னா இங்கே GitHub இருக்குது. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம எப்படி செக்யூர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லா பேசிக்ஸுமே நம்ம கவர் பண்ணியாச்சு. மேக் ஷுர் நீங்கள் செக்யூரிட்டி ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து நீங்கள் இந்த வீடியோ வரைக்கும் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இது எப்படி க்ளோன் பண்ணணும் உங்களுக்கு தெரியல. இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போனீங்கன்னா இது வந்துடும். ஸோ கோடு கொடுத்துட்டு HTTPSல இது எப்படி காப்பி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனுக்குள்ளே போய்க்கோங்க. CD pictures. ஓகேவா? ஸோ இட்ஸ் வியர்ட் சேவிங் அ ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இன் pictures, பட் தட்ஸ் ஃபைன். ஸோ ஒரே கமாண்ட் தான் git clone. பட் இப்படி பண்ணும்போது மேக் ஷுர் கிட் உங்கள் சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால்ட் ஆகிருக்கணும். ஓகேவா? அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஜிப்னு இருக்குல்ல, அதை கொடுத்து நீங்கள் அன்ஜிப் பண்ணிக்கலாம். போத் ஒர்க்ஸ் ஃபைன். ஓகேவா? ஸோ என்டர் கொடுத்தனா எனக்கு பார்த்தீங்கன்னா என் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா க்ளோன் ஆகிட்டு இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ க்ளோன் ஆகிருக்கும். ஸோ இதான் நம்ம பார்த்த ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி. நம்ம மோஸ்ட் ஆஃப் த கோட் ஆல்ரெடி ரெடி பண்ணது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓப்பன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ஸ்ப்ரிங் பூட்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. I'll go நியூ விண்டோ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். நம்ம ஸ்ப்ரிங் செக்யூரிட்டிக்கான டிபெண்டன்சி. ஏன்னா நம்ம வந்து செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்ல. ஸோ இதில் ஆல்ரெடி JPA, வெப், MySQL எல்லாமே இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு செக்யூரிட்டிக்கான டிபெண்டன்சி மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ அதை நம்ம எங்கேருந்து எடுக்கலாம், நம்மளுடைய பழைய ப்ராஜெக்ட்லேருந்து எடுக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் தான் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணோம். அதோட சோர்ஸ் கோடு தான் இது. ஓகேவா? ஸோ செக்யூரிட்டியை நம்ம வந்து காப்பி பண்ணியாச்சு. செக்யூரிட்டி போட்டாச்சு. ஸோ இந்த க்ரீன் கலரில் ஏன் நமக்கு இங்கே லைன் வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்னால தான் நம்ம கமிட் கொடுத்தோம். ஸோ என்னோட கிட் பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிட்டு இருக்குது என்னோட ஃபைல்ஸை. மேபி ஒன் திங் we can do, we can remove the git. 1 minute guys. We can remove this git. Now I'll close this project. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸ், கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், ஸ்ப்ரிங் பூட், நியூ விண்டோ. ஓகே ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம டிபெண்டன்சி ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணோன்னே நம்ம என்ன பண்ணால் மேவன் ரீலோட் பண்ணோம். ஸோ மேவன் ரெஃப்ரெஷ். ஓகே ஃபைன். இப்போ இதை முடிச்சோன்னா நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல் எழுதணும் செக்யூரிட்டிக்கு. நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம கான்ஃபிகரேஷன் தான் எழுதணும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கான்ஃபிகரேஷன் ஃபோல்டரே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்னுடைய கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டமில் நான் போட்டுருவேன். யா பக்கா. ஸோ நமக்கு எந்த எரருமே இல்லை. செக்யூரிட்டி ஃபில்டர் செயினாக இருந்தாலும் சரி, அத்தன்டிகேஷன் ப்ரொவைடராக இருந்தாலும் சரி. ஸோ இதை நம்ம கமெண்ட் பண்ணோம் இல்லை, எதுக்கு எல்லா கோட்லையுமே அதை வச்சுட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு அத்தன்டிகேஷன் நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு யூசர்ன்றது வந்து தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யூசர் டீடைல் சர்வீஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா போக்கா. ஸோ இது நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம், மை யூசர் டீடைல் சர்வீஸ். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சோம். ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸை நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். இட் இஸ் இன் சர்வீஸ் பேக்கேஜ் ஐ கெஸ். மை யூசர் டீடைல் சர்வீஸ். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டமில் சர்வீஸ் பேக்கேஜ்லேயே நானுமே போட்டுடுறேன். ஓகே. மை யூசர் டீடைல்ஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரெப்பாசிட்டரி லேயர் யூசர் டீடைல்ஸ் ரெப்போன்றதோட ஒர்க் பண்ணுது. ஸோ அப்போ ரெப்பாசிட்டரி லேயர்லையும் நம்ம யூசர் டீடைல்ஸ் ரெப்போ நம்ம வந்து காப்பி பண்ணோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது பண்ணி முடிச்சோம் தான் நம்ம ஆக்சுவல் திங் நம்ம வந்து செட்டப் பண்ணுவோம், இந்த அப்ளிகேஷனுக்கு என்ன தேவையோ. ஓகேவா? இப்போ அகெயின் யூசர்ஸ்ன்ற மாடல் பேக்கேஜ் நம்ம வந்து எடுக்கணும் செக்யூரிட்டிலேருந்து. யூசர்ஸ் அண்ட் யூசர் பிரின்சிபல் நான் ரெண்டுமே காப்பி பண்ணிக்கிறேன். மாடல். ஓகே ஃபைன். ஸோ இது நமக்கு செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எரர் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன்.
யா இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா எரர் இல்லை. யூசர் டீடைல்ஸ் ரெப்போவில் என்ன எரர் இருக்குன்னா, நம்ம பேக்கேஜ் இம்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி நம்ம வச்சுருக்கோம். பட் இட்ஸ் ஃப்ரம் course.registration.system. நான் டேரெக்டாக இங்கேயே நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, இது இப்போ சரியாயிடுச்சு. மை யூசர் டீடைல் சர்வீஸில் யூசர் டீடைல்ஸ் ரெப்போ. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா course.registration.system. ஸோ அங்கேருந்து வருது. ஓகேவா? இது ரெப்போ இல்லை, ரெப்பாஸ்ட்ரி. ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா எரருமே நமக்கு வந்து போயாச்சு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா கான்ஃபிகரேஷன் ஃபைலுமே நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ பாஸ்வேர்டு ஆஷர் இதுவும் நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது நமக்கு யூஸ் ஆகும். இது ஒன்றும் இல்லை, ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டை எப்படி நம்ம பிகிரிப்ட் என்கோடர் மூலயமா நம்ம வந்து ஹேஷ்டு பாஸ்வேர்ட் கொண்டு வர வைக்கிறது. ஸோ அந்த ஒரு சின்ன ஜாவா கோட் தான் இது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ வேர் இஸ் மை form.xml? So everything fine, no? Yes, I'll check once. External libraries. So security வந்துருச்சான்னு செக் பண்ணேன். எஸ், நமக்கு செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ மேக் ஷுர் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு மேவ் ரீலோட் ஆப்ஷனே எனக்கு காட்டலை, அதனால தான் நான் இப்போ பண்ணி பார்த்தேன். ஓகேவா? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டாம்கேட் சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பிஃபோர் தட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம மறந்துட்டோம். எனிவே அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷனில் நம்ம இங்கே சில இது பண்ணியிருப்போம், அட்மின், யூசரு. இது நமக்கு அட் திஸ் பாயிண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லை. ஏன்னா நம்ம எதுவுமே நம்ம வந்து வைக்கலை இன்னும், இந்த யூஆர்எல்ஸ் என் பாயிண்ட்ஸ்லாம். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் செட்டப் ஆன டயத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் @entity கொடுத்துருக்கீங்களோ அதுக்கெலாம் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கணும் ஒரு டேபிள். ஸோ இங்கே @entity கோர்ஸ் டேபிள், கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரி டேபிள், இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி சம் வேல்யூஸ் நமக்கு இருக்கும்ப்பா. ஸோ யூசர் பிரின்சிபலில் நம்ம வந்து கொடுக்கல, யூசர்ஸில் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். வில் செக். ஸோ நான் என்ன டேட்டா பேஸ் வச்சுருந்தேன்னா கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். ஓ தட் அந்த திங் நம்ம மறந்துட்டோம், மை பேட். ஓ அதை நம்ம பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். வி வுட் ஹவ் டன் திஸ். application.propertiesல பண்ணியிருக்கோம் பாருங்கள் கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்ன்றது. குட் குட். ஸோ யூஸ் கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ஷோ டேபிள்ஸில் இப்போ உங்களுக்கு யூசர்ஸ் டேபிளும் வந்திருக்கணும். நான் ஒரு வாட்டி வியூ பண்ணி காட்டுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கோர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அவைலபிள் கோர்சஸ் என்னென்ன இருக்கும்னு வரும். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், எவ்வளோ டியூரேஷன், யார் அந்த ட்ரெயினர். அடுத்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அட் திஸ் பாயிண்ட் நமக்கு ஐ திங்க் எதுவுமே இருக்காது, எதுவுமே இல்லை பாருங்கள். நம்ம வேணால் டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துடலாம். டிஸ்கிரைப் யூசர்ஸ், இதுதான் டிஸ்கிரைப் யூசர். ஸோ ஐடி ஷில் பி auto generated, you need not worry about that. பாஸ்வேர்டு, ரோல், யூசர் நேம். ஸோ ஐடி பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டமாக கூட கொடுத்துக்கலாம், that doesn't matter. நமக்கு முக்கியமான மேட்டர் வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டு, ரோல் தான். ஓகே, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு பேஜ் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ நான் என்ன பேஜ் நான் வந்து ஆக்சஸ் பண்ண பார்க்குறேன்னா என்னுடைய கோர்ஸ் கண்ட்ரோலரில் உள்ள இந்த அவைலபிள் கோர்சஸ், என்னென்ன அவைலபிள் கோர்சஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். /courses கொடுக்கணுமா? ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 8080. ஸோ 8080 தான் நம்ம போர்ட் நம்பரு. ஒன்ஸ் நம்ம அதை வந்து செக் பண்ணிக்கலாம். டாம்கேட் ஸ்டார்ட் போர்ட் 8080. எஸ், 8080/courses. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்ட்னு வருது, விச் மீன்ஸ் யூ ஹேவ் டு ப்ரொவைட் த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். பட் நமக்கு டேட்டா பேஸில் எந்த யூசர் நேம் பாஸ்வேர்டும் இல்லை. ஸோ வில் கிரியேட் ஒன். இன்சர்ட் இன்டு யூசர்ஸ். ஸோ என்னென்ன ஃபீல்டு? ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்டு, ரோல், வேல்யூஸ். ஸோ நேம் ஐடி பார்த்தீங்கன்னா 1 வச்சுக்கலாம். ஸோ நேம் பார்த்தீங்கன்னா நான் நேம் என்னோட நேம் கொடுத்துக்கிட்டேன். ஸோ பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா இயர் வி நீட் டு ஜென்ரேட் ஹேஷ். ஸோ நான் என்ன பாஸ்வேர்டு ஆக்சுவலி கொடுக்க விரும்புகிறேன்னா admin 1234. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் யூசருக்கு நான் வந்து பாஸ்வேர்டாக நான் வந்து கொடுக்க விரும்புகிறேன். பட் நான் அதை அப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஐ ஹேவ் டு ஸ்டோர் இட் இன் ஹேஷ். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ஒரு கோட் நம்ம எழுதியிருந்தோம். என்ன கோடு? ஃபார் த ஃபர்ஸ்ட் யூசருக்கு மட்டும் நம்ம இப்படி தான் பண்ணுவோம், பாஸ்வேர்டு ஹேஷ். ஸோ admin 1234 இதுதான் என்னோட பாஸ்வேர்டுன்னு சொன்னேன். ஸோ இந்த பிளெயின் டெக்ஸ்ட் கொடுத்தனா எனக்கு வந்து
ஹேஷ்டு பாஸ்வேர்டு எனக்கு கிடைக்கும் bcrypt பாஸ்வேர்டு என்கோடர் மூலயமா. ஸோ அதனுடைய ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா நம்ம 12 வச்சிருக்கோம். ஸோ 2 to the power 12 ரவுண்ட்ஸ் அங்கே நடக்கும். ஸோ இப்போ நான் ரன் கொடுத்தேன்னா ஐ வில் கெட் மை ஹேஷ் கோட் அண்ட் ஹியர் யூ ஆர். ஸோ இந்த செமிகோலன் இந்த கோலனுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் கோலன் வந்து சும்மா எது எண்டுன்னு தெரிஞ்சுக்கிறக்காக கொடுத்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து போட்டாச்சு. ஸோ ஜியில் தானே முடியுது. எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மை ரோல் இஸ் அட்மின். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு யூசர் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த யூசர் வந்து பார்க்க முடியும். இப்போ பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா இது பர்டிகுலர் யூசர் கிடையாது. ஓ, நம்ம சர்வர் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. மை பேட். ஸோ இப்போ நம்ம சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டாம் கேட் ஸ்டார்டர் ஆன் போர்ட் 8080 வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கோர்சஸ்க்கு கொடுத்தோன்னா இஸ் 401 அன்ஆத்தரைஸ்ட் பிகாஸ் இது வந்து வேலிட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிடையாது. இப்போ லெட் மீ கிவ் த வேலிட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் admin 1234. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாயிலா. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஓகே, என்னென்ன அவைலபிள் கோர்சஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஆத்தரைசேஷன் வைக்கல. ஸோ ரோல்ஸ் வச்சு இந்த ரோல்ஸ்னால் இந்த யூஆர்எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு அதை நம்ம பார்க்கலாம். பட் பிஃபோர் தட் எப்படி ஒரு யூசர் ஆட் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம ஒரு கோட் நம்ம வந்து எழுதணும். நம்ம இன்ஃபேக்ட் நம்ம ஸ்ப்ரிங் செக்யூரிட்டியில் நம்ம வந்து எழுதியிருந்தோம், விச் இஸ் யூசர் கண்ட்ரோலர்னு நினைக்கிறேன். யா, யூசர் கண்ட்ரோலர். ஸோ யூசர் கண்ட்ரோலர் வில் கோ டு த கண்ட்ரோலர் பேக்கேஜ். ஸோ ஆல்ரெடி நம்ம கோர்ஸ் ரெஜிஸ்டர் சிஸ்டமில் கோர்ஸ் கண்ட்ரோலர்னு இருக்குது. ஸோ யூசர் கண்ட்ரோலரை நான் உள்ளே ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா யூசர் சர்வீஸ் தேவை. ஸோ நம்ம அதுக்கு யூசர் சர்வீஸையும் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம் இந்த சர்வீஸ் பேக்கேஜ். ஸோ யூசர் சர்வீஸும் நம்ம வந்து பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு யூசர் டீடைல்ஸ் ரெப்போ அதை நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து வச்சுருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொன்றா கிளியர் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி பேக்கேஜ் இல்லை, கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் தான் என்னோட பேக்கேஜ். சேம் இங்கேயுமே இட்ஸ் நாட் ரெப்போ, இட்ஸ் ரெபாசிட்டரி அண்ட் எவ்ரி திங் ஃபைன் இங்கே. ஸோ யூசர் கண்ட்ரோலர்லுமே அதே மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். யா, பக்கா. ஸோ இங்கே பாருங்க, நம்ம ஆட் யூசர், ஒரு யூசர் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எண்ட் பாயிண்ட் வச்சுருக்கோம், /admin/add user, விச் மீன் ஒரு அட்மினால மட்டும்தான் ஒரு யூசரை வந்து ஆட் பண்ண முடியும். நார்மல் யூசரால் இன்னொரு நார்மல் யூசரை ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபார் ஷியர் நம்ம வி ஹேவ் டு ப்ரொவைட் ஆத்தரைசேஷன். அதுக்கு தான் நம்ம இங்கே பண்ணியிருந்தோம் செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷனில். இதில் /admin அது தொடர்ந்து என்ன வந்தாலும் ரோல் அட்மினால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். எனக்கு இந்த ரெண்டு எனக்கு வேணாம் டைமிங். ஸோ இது மட்டும் எனக்கு போதும். அட்மின் லெவல் ப்ரிவிலேஜ் மட்டும் நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன். நார்மல் யூசர் அதை யூஸ் பண்ணக்கூடாதுப்பா. அந்த ஒரு திங் மட்டும் நான் என்னுடைய அப்ளிகேஷனில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஐ வில் ரீரன். It will take some time. Meanwhile, let me drink some water. ஸோ நமக்கு டாம் கேட் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ எண்டு பாயிண்ட் என்னது, நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. யூசர் கண்ட்ரோலர் /admin add user. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பாடியில் நம்ம ஒரு யூசரே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஓகேவா? இட்ஸ் அ போஸ்ட் ரெக்வஸ்ட் பாடியில் இட்ஸ் அ ரா அண்ட் இட்ஸ் அ ஜேசன் ஃபார்மேட். நம்ம ஒரு யூசரே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ ஒரு யூசர் என்னென்னலாம் நம்ம வச்சுருந்தோம், ஐடி வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். ஐடி, யூசர் நேம், let me have username as lower case, அதுக்கடுத்து பாஸ்வேர்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோல் இஸ் அ நார்மல் யூசர். ஓகேவா? ஸோ சென்ட் இஸ் டேக்கிங் சம் டைம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 200 ஓகேன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய
டேட்டாபேஸில் கொரி பண்ணால் நமக்கு ரெண்டாவது யூசர் நமக்கு வந்து கிடச்சாச்சு. இப்போ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் நான் வந்து பண்ண போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னொரு யூசர் வந்து ஆட் பண்ண போகிறேன். 3 அஜய், பாஸ்வேர்ட் இஸ் 1111. ஸோ இஸ் ஆல்சோ a நார்மல் யூசர். பட் ஆத்தரைசேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் மைன், ஸோ பிஃபோர் தட் நம்ம இன்னொன்று செக் பண்ணிடலாம். ஸோ நான் இன்னொரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டேன். லோக்கலோஸ்ட் கோர்சஸ். ஸோ கோர்சஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. கோர்சஸ் பார்த்தீங்கன்னா யாருனாலும் ஆக்சஸ் பண்ணலாம், அவைலபிள் கோர்சஸ். ஸோ அதுக்கு அட்மின் ஆக்சஸ் தான் வேணும்னு கிடையாது. கார்த்திக் 2000. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது, விச் மீன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு வேலிட் யூசர் தான். நான் யூசர் நேம் தப்பாக கொடுத்தேன்னா நமக்கு 401 அன்ஆத்தரைஸ்ட்னு வரணும். ஓகே, ஸோ இது வேலிட் யூசர் தான். இப்போ இந்த வேலிட் யூசரால் இன்னொரு யூசரை ஆக்சஸ் பண்ண முடியுமா? இவரோட ரோல் பார்த்தீங்கன்னா நார்மல் யூசர் தான். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கார்த்திக் 2000. ஸோ பாடியில் பார்த்தீங்கன்னா இந்த யூசர். ஸோ ஒரு நார்மல் யூசர் இன்னொரு நார்மல் யூசர் ஆட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ நமக்கு 403 எரர் நமக்கு வந்து வரணும். அண்ட் ஹியர் யூ ஆர், நமக்கு 403 வந்திருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து அட்மின் ரோல் பாலாஜி வச்சு நான் இங்கே பண்ணியிருந்தேன்னா, சின்ஸ் இஸ் அ அட்மின் ஈ கேன் ஆட் எனி யூசர். ஸோ இந்த ஒரு திங் நம்ம இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது போக வேறு என்னென்னலாம் நமக்கு வந்து சான்சஸ் இருக்குது. கோ டு கோர்ஸ் கண்ட்ரோலர். கோர்ஸ் கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் கோர்சஸ் யாருனாலும் பார்த்துக்கலாம். ஆனால் யார் யாரெல்லாம் அந்த கோர்ஸை வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்களோ தட் ஷுட் பி சீன் ஒன்லி பை அட்மின். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ரோல் கோர்ஸ் யாருனாலும் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் ஆல்ரெடி லாஸ்ட் செஷனில் நான் உங்களுக்கு கிளிம்ஸ் கொடுத்துருந்தேன். நம்ம இந்த மாதிரி டைத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அட்மின்க்குன்னு ஒரு கண்ட்ரோலரே நம்ம வந்து கிரியேட் பண்ணிப்போம். அட்மின் கண்ட்ரோலர். சின்ஸ் இட் ஒர்க்ஸ் வித் ரெஸ்ட் கிளைண்ட், ஸோ ரெஸ்ட் கண்ட்ரோலர். ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த அட்மின் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா என்ன ரெக்வஸ்ட் எடுக்கும்னா, ரெக்வஸ்ட் மேப்பிங் /admin வர ஸ்டார்ட் ஆகிற எல்லாமே இந்த அட்மின் கண்ட்ரோலருக்கு தான் போகணும். அப்படின்னா இந்த கோர்ஸ் கண்ட்ரோலரில் என்ரோல்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அட்மின் கண்ட்ரோலருக்குள்ளே தான் இருக்கணும். பட் அகைன் இட் ரிக்வெஸ்ட் த ஆப்ஜெக்ட் ஆஃப் கோர்ஸ் சர்வீஸ் ஆட்டோ வயர்ட். ஓகேவா? வேற யூசர் கண்ட்ரோலர்லாமே ஒன்று பார்த்துமே, ஒரு நியூ யூசரை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது அட்மினால் மட்டும்தான் முடியும். ஸோ இதையுமே கூட I'll கட் அண்ட் அட்மின் கண்ட்ரோலரில் அதை நான் வந்து போட்டுறேன். /admin இதோட என் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா /admin/courses enrolled. ஸோ இது ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம வேணா ஒரு ஐஃபன் போட்டுடலாம், கோர்ஸ் enrolledன்னு. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இங்கே /admin தேவையில்லை, ஏன்னா அங்கே ஆல்ரெடி நம்ம /admin கொடுத்தாச்சு. ஆட் யூசர், it requires the object of I think where we are user service. so user controllerல இப்ப எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அப்போ எதுக்கு இந்த ஒரு கிளாஸ், இந்த கிளாஸே நம்ம தூக்கிடலாம். ஓகேவா? கோர்ஸ் கண்ட்ரோலரில் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூசர் லெவல் ப்ரிவிலேஜோ அது மட்டும் தான் நம்ம இங்கே வந்து வச்சுருக்கோம். ஓகேவா? அட்மின் லெவல் ப்ரிவிலேஜ்லாம் நம்ம வந்து அட்மின்குள்ளே நம்ம வந்து போட்டாச்சு. ஸோ டைமிங் நான் இன்னொரு எண்ட் பாயிண்ட் வைக்கிறேன் ஃபார் ஹோம் பேஜ். ஓகேவா? இட்ஸ் நாட் கிரீட், இட்ஸ் ஹோம். ரிட்டர்ன் ஹோம் பேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா @getmapping home page. ஓகேவா? ஸோ ஐ திங்க் திஸ் ஷுட் ஒர்க். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டாம் கேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூசர் லெவல் ப்ரிவிலேஜஸ்லாம் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம் ஒரு நார்மல் யூசரை வச்சு. ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு திங்கே ஹோம் பேஜ் தானே. ஸோ ஹோம் பேஜ், எஸ், ஹோம் பேஜ் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ நம்மளுடைய முக்கியமான 3 ஃபீச்சர் நம்ம என்ன வச்சுருந்தோம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவைலபிள் கோர்சஸை என்ரோல் பண்ணுறது, என்ரோல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறது, இதுதான் இந்த அப்ளிகேஷனோட 3 ஃபீச்சர்.
ஃபர்ஸ்ட் அவைலபிள் கோர்சஸ் செக் பண்ணிடலாம். இட் ஷுட் பி accessible ஃபார் எவ்ரி யூசர். கோர்சஸ் எஸ் indeed it is working. இப்போ நம்ம வந்து என்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாமா? ஸோ என்ரோல் எந்த யூசர்னால பண்ணலாம் என்ன? ஸோ என்ரோலுக்கு நம்ம என்ன எண்ட் பாயிண்ட் வச்சிருந்து அண்ட் ஆல்சோ enrolled is a post mapping /courses register. போஸ்ட் மேப்பிங். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா இட் வில் பி go into your course registry. Select star from course registry. or else நீங்கள் உங்களுடைய கிளாஸை கூட நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி நமக்கு தேவையில்லை, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரியில் பாருங்கள், நேமு, இமெயில் ஐடி, கோர்ஸ் நேம். ஐ ஜஸ்ட் காப்பி நேம், இமெயில் ஐடி, கோர்ஸ் நேம். அண்ட் இந்த போஸ்ட்மேன் நம்ம பாருங்கள், நம்ம பெராம்ஸில் தான் நம்ம இது கொடுக்கணும். வை? பிகாஸ் இங்கே பாருங்கள் we are giving @request param. ஸோ ரெக்வஸ்ட் பெராம்னா நீங்கள் பெராம்ஸில் தான் அது ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, நீங்கள் என்ன கோர்ஸ். ஸோ வாட் ஆர் த அவைலபிள் கோர்சஸ். ஸோ டைமிங் நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட்டுக்கு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் இல்லாத நேம். ஓகே, I'll take இல்லாத நேம். ஸோ நேம் பார்த்தீங்கன்னா அஜய், இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ajay@gmail.com, கோர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட். ஸோ இப்போ நம்ம சென்ட் கொடுத்தோன்னா இட் ஷுட் ஒர்க். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜய், என்ரோல்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபார் ஸ்ப்ரிங் பூட்னு வந்துச்சு. ஸோ இது நம்ம நார்மல் யூசர் தான் வச்சிருக்கோம், ஏன்னா நம்ம இது இட்ஸ் யூசர் லெவல் ப்ரிவிலேஜ், யார் வேணால் ஒரு கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரி போனீங்கன்னா யூ சி த அஜய் டேட்டா. ஓகேவா? பக்கா. ஸோ ஃபைனலி ஒரே ஒரு திங் என்னன்னா வியூ என்ரோல்டு ஸ்டூடெண்ட். யார் யாரெல்லாம் கோர்ஸ் வந்து என்ரோல் பண்ணியிருக்கா அது பார்த்தீங்கன்னா அட்மின் லெவல் ப்ரிவிலேஜ். ஏன்னா உனக்கு தேவையில்லை, உனக்கு தேவை நீ ரெஜிஸ்டர் பண்ணணும். மற்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, யார் பண்ணியிருக்கான்றது இட்ஸ் அட்மின் லெவல் ப்ரிவிலேஜ். ஸோ அதனால் அட்மின் கண்ட்ரோலர் போட்டு மேலே நம்ம ரெக்வஸ்ட் மேப்பிங் போட்டிருந்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் யூசருக்கு நம்ம ஆக்சசிபிளாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ கார்த்திக் 2000 தானே வச்சுருக்கோம். ஸோ அது வந்து இப்போ நமக்கு வந்து வரக்கூடாது என்ரோல்டு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 403 forbidden வந்துருச்சு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இஃப் ஐ சேஞ்ச் இட் ஷுட் ஒர்க். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயாச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷனில் உள்ள 3 முக்கியமான ஃபீச்சருமே நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ தட்ஸ் இட். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ் நீங்கள் வந்து இம்போஸ் பண்ணணும். ஸோ டோன்ட் வெரி, மோஸ்ட் ஆஃப் த கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது எல்லாமே பேசிக்ஸ். ஸோ ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன், யூசர் பிரின்சிபல் அண்ட் யூசர் டீடைல் சர்வீஸ், இதெல்லாமே உங்களுக்கு எல்லா பேசிக்ஸுமே நான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எனஃபாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் தென் நீங்கள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் ஸ்ப்ரிங் பூட்லேயே கொஞ்சம் டவுட்ஸ் உங்களுக்கு எதனா இருந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி படிக்க வந்திருந்தீங்கன்னா, நீங்கள் திரும்ப லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் லேர்ன். நம்ம லைனாக தெளிவாக நம்ம வந்து கற்றுக் கொடுத்துருப்போம். ஓகேவா? வி ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கில் டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம வந்து நம்மளுடைய பீன்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எக்ஸ்எம்எல் கான்ஃபிகரேஷனாக இருக்கலாம், இல்லை ஜாவா பேஸ்டு கான்ஃபிகரேஷனாக இருக்கலாம். அடுத்து நம்ம வந்து ஸ்ப்ரிங்கோட ட்ராபேக்ஸ் பார்த்துட்டு நம்ம ஸ்ப்ரிங் பூட்டுக்கு வந்தோம். அடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர், க்ரட் ஆப்ரேஷன், ஜேபிஏ அண்ட் தென் சில எரர்ஸு, அதுக்கடுத்து ப்ராஜெக்ட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் ஐடியில் எப்படி ஒர்க், எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருந்தேன்ப்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தேன் 11 hours உங்களுக்கு வந்து வருது நீங்கள் டியூரேஷனில் போட்டிங்கன்னா. சின்ஸ் ஒவ்வொரு வீடியோவும் ஆவரேஜாக ஒரு 19 to 20 minutes இருக்கிறதுனால நமக்கு 39 to 40 வீடியோஸ் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு கூடவே நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு எங்கேயாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். இல்லை அப்படியுமே டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து கேளுங்க. I'll try to clarify your doubts. Bye bye.